அம்மா என்று அழைப்பவர்க்கெல்லாம் தன் இருகரம் திறந்து அருள்மழை பொழிந்து இந்த பகுதி முழுவதையும் தன்னுடைய அருள் வல்லமையினால் பாதுகாத்து வழிநடத்துகின்ற பார்வோற்றுகின்ற புனிதவதியாகிய பரிசுத்த திருக்கல்யாண தாயினுடைய திருத்தலத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களையும் இறை ஆசிரியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அன்னையினுடைய பிறந்த நாளை இன்னும் சில நாட்களில் நாம் கொண்டாட இருக்கிறோம். எனவே இந்த திருத்தலத்திலிருந்து நாம் செல்லுகிற பொழுது இந்த திருக்கல்யாண தாய்க்கு நாம் நன்றி சொல்கிறவர்களாக, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுகின்றவர்களாக, பிறந்த நாள் பரிசுகளை பரிசளிக்கின்றவராக, பிறந்த நாள் ஆசீர்வாதங்களை அந்த அன்னையிடமிருந்து பெற்று செல்லுகின்றவர்களாக நாம் மகிழ்ச்சியோடு செல்ல இருக்கிறோம் என்பது மிக சிறப்பான ஒரு செய்தியாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த பரிசுத்த திருக்கல்யாண தாய் கேட்பவருக்கெல்லாம் கேட்கிற வரங்களை எல்லாம் அள்ளித்தருகிற அன்பு தாயாக இருக்கிறார். இந்த தாய் கேட்காதவர்களையும் கூட பாதுகாக்கிற தாயாக இருக்கிறார். இந்த தாய் அருள் மழை பொழிகின்ற தாயாக இருக்கிறார். இந்த தாய் அருள் மிக பெற்ற தாயாக, அருள் நிறைந்த தாயாக இந்த தாய் நம் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் ஒரு வீட்டில் ஒரு பையன் சொன்னான், எங்க வீடு அருள் நிறைஞ்ச வீடுங்க அப்படின்னா. உடனே பரவாயில்லையே அப்படி சொல்லி, எப்படிங்க இந்த காலகட்டத்தில் ஒரே குடும்பங்கள்லாம் சண்டையும் குழப்பங்களுமா இருக்கிற பொழுது ஒரு அருள் நிறைஞ்ச வீடு அப்படி கேள்விப்படுவது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அது எப்படிங்க உங்க வீடு மட்டும் அருள் நிறைஞ்ச வீடா இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. உடனே அந்த பையன் சொன்னான், எங்க வீட்டில் 5 பிள்ளைங்க. முதலாவது அருள்மணி, 2வது அருள் சாமி, 3வது அருள் ராசு, 4வது அருள் சுமதி, 5வது அருள் ஆனந்து. இப்ப சொல்லுங்க, எங்க வீடு உண்மையிலேயே அருள் நிறைஞ்ச வீடு தானுங்க அப்படின்னாங்களாம். அன்பிற்குரியவர்களே, அன்னை மரியாளை அந்த வானதூதர் வாழ்த்துகிற பொழுது அருள் மிக பெற்ற மரியே, அருள் நிறைந்த தாயே வாழ்க என்று வாழ்த்தினார். இந்த அன்னை மரியாளுக்கு அருள் நிறைந்த தாயாங்க இவங்க எப்படி இருந்தாங்க? அவங்களுக்கு இப்படி அருள்மணி, அருள்ராஜ் அப்படின்னு பல குழந்தைகள் இருந்தாங்களா? இல்லையே. அன்னை மரியாளுக்கு இருந்தது ஒரே ஒரு குழந்தை, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தானே. பிரிவினை சமயினர் கூட சில வேளைகளிலே லூக்கா நற்செய்தி அதிகாரம் 8 வசனம் 19 மேற்கோள் காட்டி இயேசுனுடைய தாயும் அவருடைய சகோதரர்களும் அவரிடம் வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அன்னை மரியாளுக்கு வேறு பிள்ளைகள் இருந்தனரா என்று கேட்பது உண்டு. ஆக சகோதரர்கள் என்று சொன்னால் நாம் அந்த பகுதியிலே பார்க்கிறோம். இன்றைக்கு இங்கே என்னோடு திருப்பலி நிறைவேற்றுகின்ற அருள் தந்தையர்களை தம்பி, அண்ணன் என்று நாங்கள் அழைக்கின்றோம். உங்களை வாழ்த்துகிற பொழுது இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே என்று வாழ்த்துகின்றோம். நீங்கள் எல்லோரும் என்னுடைய தாய்க்கு பிறந்தவர்களா அல்லது நான் உங்களுடைய தாய்க்கு பிறந்தவனா? இல்லையா? நாம் ஆனாலும் கூட சகோதர சகோதரிகளை என்று வாழ்த்துகிறோம். நம்முடைய கலாச்சாரத்திலே நம்முடைய சகோதரர்கள், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை என்று சொல்வது நம் உடன் பிறந்தவர்களை மட்டுமல்ல, நம் சித்தப்பா பிள்ளைகள், பெரியப்பா பிள்ளைகள், இவர்களை எல்லாம் கூட நாம் சகோதர சகோதரிகள் என்று அழைக்கின்றோம். பாலஸ்தீன கலாச்சாரத்திலும் கூட இதே பழக்கம் இருக்கிறது. உறவினர்களுடைய பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆக அன்னை மரியாளுடைய வீட்டிலே இங்கே அருள் நிறைந்தவர் என்று சொல்வதற்கோ அருள் என்று பெயர் பெற்றவர்களோ அங்கே எவரும் இல்லை. ஆக ஏன் அன்னை மரியாள் அருள் நிறைந்தவராக இருந்தார்? அருள் மிக பெற்றவராக இந்த தாய் இருந்தார். அருள் நிறைந்தவர் என்று ஏன் இந்த அன்னை அழைக்கப்பட்டார்? ரோமியருக்கு திருமடலிலே அதிகாரம் 5 வசனம் 20 பவுலடியார் சொல்லுவார், பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது என்று சொல்லுவார். ஆக பாகம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது. அருள் பொங்கி வழிகின்ற அன்னை மரியாள் என்று சொல்லியிருந்தால் அந்த அன்னை மரியாளிடத்திலே அப்படி என்று சொன்னால் பாவம் பெருகி இருந்ததா என்கின்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டும். அருள் நிறைந்தவர், பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது என்று சொன்னால் எப்படி பாவம் பெருகிய இடத்திலே அருள் பொங்கி வர முடியும்? நாம் அதற்கு ஒரு உதாரணத்தை நாம் கண்டுகொள்ள முடியும். நம்முடைய பகுதியிலே சில நேரங்களில் மாடு மேய்க்கிற பொழுது மேய்ச்சல் நிலத்திலே வயல்வெளியில் கொண்டு மாடை கட்டி போடுவோம். ஒரு 20 அடி கயிற்றுல நம்ம அதை கட்டி போடுறோம்னு வச்சுக்கிடுங்களேன். ஒரு மரத்தோடு கட்டி போடுறோம், அது சுற்றி சுற்றி மேயும். ஆனால் என்ன செய்யும்? அந்த மரத்தோடு இருக்கிற இணைப்பை அது என்ன செய்யும்? அத்துக்கிட்டு ஓடிடும். அப்புறம் நம்ம சும்மா விடுவோமா? இல்லை, நம்ம அந்த மரத்தோடு இணைந்திருக்கணும் அப்படின்னு திருப்பி சொட்டை போட்டு கட்டுவோம். 20 அடியா இருக்கிறது 15 அடி கொயரா குறையும். அது திருப்பியும் அத்துக்கிட்டு போவோம்.
நம்ம திருப்பியும் சொட்டை போட்டு கட்டுவோம். 15 அடியா இருக்குது, 10 அடியா குறையும், திருப்பியும் அத்துக்கிட்டு போவோம், நம்ம திருப்பியும் சொட்டை போடுவோம். அந்த மரத்தோடு அந்த மாடுடைய பிணைப்பு தொலைவில் இருந்தது, மீண்டும் மீண்டும் வருகிறது. எப்பொழுது அது ஒவ்வொரு முறம் மரத்தை விட்டு அத்து விட்டு செல்லுகிறது, மீண்டும் அது எப்பொழுது மரத்தோடு சேர்கிறதோ அது சேர்ந்து விடுகிறது. ஆக பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி விழுகிறது என்று சொன்னால், பாவம் பெருகுகிறவர்கள் மீண்டும் இந்த பாவத்தினால் கடவுளிடமிருந்து பிரிந்து செல்லுகிறவர்கள் மீண்டும் கடவுளோடு இணைக்கப்பட வேண்டும். நான் ஒவ்வொரு அடையாளத்திலே பங்கு கொள்ளுகிறேன், என்னுடைய பாவத்திற்காக மனம் வருந்துகிறேன், மீண்டும் கடவுளுடைய சேர்றோம். கடவுளுக்கு என்ன நெருக்கமாகிறோம். மீண்டும் பாவம் செய்கிற பொழுது இல்ல நான் மீண்டும் கடவுளோடு சேரணும், அந்த கடவுளுக்கு பக்கத்தில் நெருங்கி வரோம், சேருவோம், பக்கத்தில் நெருங்கி வரோம். ஆக பாவம் பெருக பெருக அதற்காக மனம் வருந்தி நாம் மன்னிப்பு கேட்டு அந்த பாவங்களுக்கு நாம் பரிகாரம் செய்து இறைவனோடு இணைந்து வர வேண்டும் என்று நினைக்க நினைக்க நெருங்க நெருங்க ஒப்புரவு ஆக ஆக அங்கே அருள் பொங்கி விழுகிறது. அப்படி என்று சொன்னால் இந்த அன்னை மரியாள் அருள் நிறைந்தவராக இருந்தால் என்று சொன்னால், இவரிடத்திலே பாவம் இருந்ததா? பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தவர் இந்த அன்னை மரியாள். இந்த அன்னை மரியாள் முழுவதுமாக பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவராக இருந்தார். தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சிறு அளவு கூட பாவ மாசு இல்லாதவராக அவர் தோன்றினார் என்பதுதான் நம்முடைய வரலாறாக முழுவதுமான உண்மையாக இருக்கிறது. அன்னை மரியாளுடைய பிறப்பை நாம் எதிர்நோக்கி இருக்கிற வேளையிலே அன்னை மரியாளுடைய பிறப்பின் பொருட்டே அவர் அவருடைய தாயின் கருவில் உருவாகிற பொழுதே அவர் பாவ மாசு இல்லாமல் உருவானார் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது, மறை உண்மையாக இருக்கிறது. 1854 ஆண்டிலே டிசம்பர் 8ஆம் தேதி திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பேர் பலன்களை முன்னிட்டு அன்னை மரியாள் அவருடைய தாயின் வயிற்றில் கரு உருவான அந்த நொடி பொழுது முதற்கொண்டே இறைவன் அவரை ஜென்ம பாவம் இல்லாதவராக உருவாக்கினார் என்கின்ற மறை உண்மையை வெளியிட்டதை காணுகிறோம். ஆக அன்னை மரியாள் அவருடைய தாயின் வயிற்றில் உருவாகிற பொழுதே அடிப்படையான அந்த ஜென்ம பாவம் கூட இல்லாதவராக அவர் கருத்தாங்கப்பட்டாள் என்பதுதான் மறை உண்மையாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த ஜென்ம பாவம் நம்மெல்லாம் பிறக்கிற பொழுது நம்ம எப்படி பிறக்கிறோம்? ஜென்ம பாவத்தோடு பிறக்கிறோம் இல்லையா? நம்மிடத்துல இந்த அன்னை மரியாடத்துல அவங்க உருவாகிற பொழுது ஜென்ம பாவம் இல்ல, நம்மிடத்துல உருவான ஜென்ம பாவம் நம்மகிட்ட இருந்து போச்சா? எப்பமாவது போயிருக்கா? ஜென்மபாவம் போயிட்டா? போகலையோ? போகலன்னு சிலர் சொல்லுகிறதை காடுகிறேன். நம்ம எப்போ ஜென்மபாவத்திலிருந்து விடுதலை அடைகிறோம்? ஞானஸ்தானத்தின் பொழுது, திருமுழுக்கின் பொழுது நாமும் அந்த பிறப்பு நிலை பாவத்திலிருந்து, ஜென்ம பாவத்திலிருந்து நாம் மீட்கப்படுகிறோம். அன்னை மரியாள் பிறக்கிற பொழுதே ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்தார்கள். நாம் பிறந்த பின்பாக நாம் திருமுழுக்கின் பொழுது நாம் அந்த ஜென்ம பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெறுகிறோம். அப்படி என்று சொன்னால் அந்த அன்னை மரியாளை போல நாம் ஏன் அருள் நிறைந்தவர்களாக இல்லை? நம்மிடத்தில் ஏன் அருள் பொங்கி வழியவில்லை? அன்பிற்குரியவர்களே, அன்னை மரியாள் அவருடைய தாயின் வயிற்றில் உருவாகிற பொழுது பாவம் இல்லாமல் கருத்தரிக்கப்பட்டவள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக அந்த பாவ மாசுகள் இல்லாமல் தன்னை காத்து கொண்டவராக திகழ்ந்தாள். ஆக நாம் மீண்டும் மீண்டும் பாவத்திலே விழுந்து கொண்டிருக்கிறோம். அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையிலே எத்தகைய ஒரு சூழல் எழுந்தாலும் கூட அவர் ஒரு நொடி பொழுதும் ஒரு சிறிதளவும் கூட தன்னுடைய வாழ்க்கையிலே பாவ எண்ணங்களோ பாவ சிந்தனைகளோ பாவ செயல்பாடுகளோ சிறிதும் கூட அந்த பாவத்திலே ஆட்கொள்ளப்படாமல் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக காத்து கொண்டாள். ஆக நாம் இன்னைக்கு பல நேரங்களில் ஞானஸ்தானத்துல இந்த ஒரு அருளை பெற்றுக்கொண்டாலும் கூட மீண்டும் பாவம் செய்கிறோம். பாவம் செய்யறதுக்கு இன்னைக்கு நம்ம சொல்லுகிற சாக்கு போக்குகள்லாம் பல சாக்கு போக்குகள் இல்லையா? கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், ஆனா அவ என்னை ஏசும் பொழுது என்னால பேசாம இருக்க முடியலையே. கோவப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், ஆனா என்னை தூண்டி விட்டு கோவப்பட்டு இருக்காங்களே. ஏமாத்தக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், ஆனா ஏமாத்தாம இந்த உலகத்துல வாழ முடியாத. கொஞ்சம் வியாபாரத்துல நேர்மையா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா நேர்மையா இருந்தா சம்பாதிக்க முடியாத. என் கூட வாழ்ற எல்லார்ட்டையும் அன்போட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், ஆனா என்னால முடியலையே. அவங்க அப்படியே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்காங்களே. நம்ம பாவம் செய்கிறதுக்கு, தவறு செய்வதற்கு நம் பல சாக்கு போக்குகளை கண்டுபிடிக்கிறோம். இந்த உலகத்திலே நான் நேர்மையாக பாவம் இல்லாமல் வாழ்வது என்னால் இயலாத காரியம், துன்பமான காரியம், மிக மிக கடினமான காரியம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக எப்படி இந்த பாவ மாசு இல்லாமல் இருந்தால் அவரிடத்திலே துன்பம் இல்லையா? அவருக்கு வேதனை இல்லையா? அவருடைய வாழ்க்கையிலே சவால்களே ஏற்படவில்லையா? அன்பிற்குரியவர்களே, அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்று சொன்னால் அவருடைய தொடக்க முதல் இறுதி வரையிலே அடுக்கடுக்கான சவால்களும் துன்பங்களும் வேதனைகளையும் சந்தித்தவராக அந்த தாய் திகழ்ந்தார் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது.
தன்னுடைய இளம் வயதிலேயே திருமணமாக முன்பாகவே அவர் ஒரு மகனை கருத்தரிக்கிறார். எவ்வளவு பெரிய துன்பம், அவமானம் பாருங்கள். அந்த மகனை பெற்றெடுப்பதற்கு இடம் இல்லாமல் அவர் அலைந்து கொண்டிருக்கிறார். இருப்பதற்கு என்று ஒரு இடம் கிடைக்கவில்லை. ஒரு மாட்டு தெழுவத்திலே அந்த மகனை பெற்றெடுக்கிறார். பெற்றெடுத்த பின்பாக அவர் நிம்மதியாக துன்பம் இல்லாமல் இருந்தாரா? அந்த மகனை காப்பாற்றிக் கொள்வதற்காக 300 மைல்களுக்கு அப்பால் அவர் அந்த யோரோது அரசனிடமிருந்து தன்னுடைய மகனை காப்பாற்றிக் கொள்வதற்காக 300 மைல்கள் அவர் பயணம் செய்கின்றார். அன்பிற்குரியவர்களே, அதற்கு பின்பாக கூட அவர் வாழ்க்கையிலே நிம்மதியாக வாழ்ந்தாரா? ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று வள்ளுவர் சொல்வார். தன்னுடைய ஒரே மகனை, இறைமகனை சான்றோன், வல்லவன் என்று மக்கள் சொல்வதற்கு அன்னை மரியாள் கேள்விப்பட்டார்களா? இல்லையே. இவன் போசனப்பிரியன், குடிகாரன், பாவிகளின் நண்பன், பெயல்செபூலின் நண்பன் என்னெல்லாம் எவ்வளவு இழுக்குகளை இந்த மகனை குறித்து மக்கள் பேசுவதை அந்த தாய் கேள்விப்பட்டு கொண்டிருந்தார். அன்பிற்குரியவளை, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த தாய், இளம் தாய் உயிரோடு இருக்கிற பொழுதே தன்னுடைய ஒரே மகன், 33 வயது மகன், அந்த மகனை இறந்தவனாக அவருடைய உடலை தன்னுடைய மடியிலே கிடத்துக் கொண்டிருக்கிற பொழுது அந்த வியாகுல தாய் பட்ட வியாகுலங்கள், துன்பங்கள் ஏராளம் ஏராளம். அன்பிற்குரியவர்களே, இவ்வளவு துன்பங்களுக்கு மத்தியிலும் கூட இந்த அன்னை தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சிறு துளிதியேனும் அவர் பாவம் இல்லாதவராக, தீய சிந்தனைகள் இல்லாதவராக, தீமையிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொண்டவராக அவர் திகழ்ந்தார் என்பதில்தான் அவர் அருள் நிறைந்தவராக, அருள் மிக பெற்றவராக இருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இத்தகைய தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக எத்தகைய பாவ மாசுகளும் இல்லாமல் இருந்ததால் தான் இந்த தாய் வாழுகிற பொழுது லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1:43 பார்க்கிறோம். எலிசபெத் அம்மாள் சொல்வார், என்னுடைய ஆண்டவருடைய தாயினிடம் வர நான் யார்? வாழ்கிற பொழுதே ஆண்டவரின் தாய், இறைவனின் தாய் என்று அழைக்கப்பட்டவராக இந்த மரியாள் திகழ்ந்தாள். எப்பொழுது தன்னிடத்திலே இந்த பாவ மாசுகள் இல்லாமல் அவர் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவராக இருந்தாரோ, அவர் சுயத்திலிருந்து விடுதலை பெற்றவராக இருந்தார். அவரிடத்திலே சிறிதளவேனும் சுயநலம் என்பது இல்லவே இல்லை. அவர் தன்னுடைய வாழ்வை முழுவதும் பிறருக்காக, பிறர் அன்பிற்காக அர்ப்பணித்தவராக, கையளித்தவராக அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் என்பதை தான் பார்க்கின்றோம். அவருடைய வாழ்க்கையின் தொடக்கத்திலே கபிரியேல் தூதர் அவரிடத்தில் வந்து மங்கள வார்த்தையை சொல்லுகிறார். கன்னியாகினீர் கருவுற்றோர் மகனை பெற்றெடுப்பீர் என்று அறிவிக்கிற பொழுது இந்த இளம்பெண், சிறிய பெண், அவருடைய உள்ளத்திலே எவ்வளவு கேள்விகள் எழுந்திருக்கும். நான் கன்னி, இன்னும் திருமணமாகவில்லை, நான் கருத்தாகிவிட்டால் இந்த யூத மரபின்படி என்னை கல்லால் எறிந்து கொல்வார்களே, என்னை ஏளனமாக பேசுவார்களே, என்னை இழிவுபடுத்துவார்களே என்றெல்லாம் அந்த உள்ளத்தினுடைய, அந்த கன்னியினுடைய உள்ளத்திலே எண்ணங்கள் எழுந்திருக்கும் அல்லவா? ஆனாலும் கூட வானதூதர் இந்த மரியாளிடத்திலே உன் வழியாக உலக மீட்பர் பிறக்க போகிறார், உன் வழியாக இந்த உலகத்திற்கு மீட்பு கிடைக்க போகிறது, உன் வழியாக இந்த உலகத்தில் உள்ள மக்கள் புதிய வாழ்க்கையை பெற இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை சொன்ன உடனே இந்த அன்னை மரியாள், இந்த உலகம் என்னை என்ன சொன்னாலும் பரவாயில்லை, இந்த உலகம் என்னை தூற்றினாலும் பரவாயில்லை, இந்த யூத மக்கள் என்னை கல்லால் எறிந்து கொண்டாலும் பரவாயில்லை, என் வழியாக இந்த உலகம் மீட்பு பெறுகிறது என்று சொன்னால், என் வழியாக இறைமகன் இந்த உலகத்திற்கு வருகிறார் என்று சொன்னால், அந்த உலக மக்களுக்காக என்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்வதற்கு நான் தயார். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படி எனக்கு நிகழட்டும் என்று தன்னை முழுவதுமாக கையளிக்கிறார். சிறு வயதிலிருந்தே பிறரன்பால் முழுவதுமாக உந்தப்பட்டவராக, பிறருக்காக தன்னுடைய வாழ்க்கையை கையளிக்கிறவராக, பிறருடைய உதவிகளிலே ஓடோடி சென்று உதவிகள் செய்கிறவராக, அதைத்தான் நாம் விவிலியத்திலே பல இடங்களிலே பார்க்கிறோம். கானா ஒரு திருமண வீட்டிலே பார்க்கிறோம். அங்கே யாராவது அன்னை மரியாளிடத்திலே சென்று உதவி கேட்டார்களா? இங்கே ரசம் தீர்ந்து விட்டது, நீர் உம்முடைய பையனிடத்திலே சொல்லி ஏதாவது செய்யும் என்று ஏதாவது கேட்டார்களா? இல்லையே. ஆனாலும் கூட யோவான் நற்செய்தியில் அதிகாரம் 2:5 பார்க்கிறோம். அங்கே கானா ஒரு திருமணத்திலே ஒரு தேவை ஏற்படுகிற பொழுது அந்த பிறருடைய தேவையை கண்ணுறுகிறார் அன்னை மரியாள். அங்கே ஒரு இழுக்க நேர்ந்து விடக்கூடாது, அங்கே ஒரு அவமானம் பிறருக்கு நேர்ந்து விடக்கூடாது. ஆண்டவரிடத்தில் அழைத்து செல்கிறார், இயேசுவிடத்திலே. அவர் உங்களுக்கு சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள். அவர் ஆண்டவர் இயேசு சொல்லுவார், எனது நேரம் இன்னும் வரவில்லையே, புதுமையாற்ற வேண்டிய நேரம், அற்புதங்கள் நிகழ்த்த வேண்டிய நேரம், நான் இறைமகன் என்ற உலகத்திற்கு என்னை வெளிப்படுத்தப்பட வேண்டிய நேரம் இன்னும் வராதிருந்தும் கூட என் தாய் சொல்லுகிறார், எனவே நான் செய்கிறேன். தாயினுடைய சொற்களுக்கு கட்டுப்பட்டு அங்கே தன்னுடைய முதல் புதுமையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கானா ஊரிலே நிகழ்த்துகிறதை காணுகிறோம். பிறர் மீது எப்பொழுதும் அக்கறை கொண்டவள். அங்கே எலிசபெத் அம்மாள் முதிர்ந்த வயதிலே அவர் கருவுற்றிருக்கிறார். அந்த ஐன்கரீம் நகரிலே, மலை நாட்டிலே அவர் தனியாக இருக்கிறார்.
அந்த பேறுகால நேரங்களிலே அவருக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. அன்னை மரியாள் அந்த வானதூதரிடமிருந்து இந்த செய்தியை பெற்றவுடனே ஓடோடி சென்று மலைநாட்டிற்கு விரைந்து செல்கிறார். தானும் கருவுற்றிருக்கிறோமே, தன்னுடைய வயிற்றிலும் இறைமகன் இயேசு தங்கி இருக்கிறாரே, இவ்வளவு தூரம் மலைநாட்டிற்கு ஏறி செல்ல வேண்டுமே, என்ன ஆகும் என்ற சிந்தனையெல்லாம் அன்னை மரியாளுடைய உள்ளத்திலே வரவே இல்லை. அவர் ஓடோடி சென்று அந்த முதியவருக்கு எலிசபெத் அம்மாளுக்கு உதவி செய்வதற்காக அவர் மகனை பெற்றெடுக்கிற வரையிலும் அவரோடு இருந்து உதவி செய்கின்றார் அன்னை மரியாள். அன்பிற்குரியவர்களே, இத்தகைய எப்பொழுதும் தன்னுடைய உள்ளத்திலே இத்தகைய பிறரன்பை கொண்டவராக, பிறர் நலம் நாடுகிறவராக இருந்ததால் தான் இந்த அன்னை யோவான் நற்செய்தியாரம் 19:27 ஆண்டவர் இயேசுவால் இதோவும் தாய் என்று உங்களுக்கும் எனக்கும் நமக்குமான தாயாக ஆண்டவர் இயேசுவால் தரப்பட்டிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இந்த அருள் நிறைந்த அன்னையை, பாவமில்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை இறையருளால் நிரப்பப்பட்ட அன்னையை, பாவமில்லாமல் தன் வாழ்நாள் முழுவதுமாக பிறருக்காக தன்னை கையளித்த அன்னையை தான் இந்த திருத்தலத்திலே நாம் தேடி வந்தவர்களாக இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த திருத்தலத்திலே இந்த அருள் மிகப்பெற்ற நிறைந்த இந்த தாயை தேடி வந்திருக்கிறோம். அவருடைய அருளின் நிறைவிலிருந்து நாமும் ஏராளமான அருள் நலன்களை நாம் பெற்றுக்கொண்டு செல்ல இருக்கிறோம் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. இந்த அருள் நலன்களை இந்த அன்னை மரியாளிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு தடையாக இருக்கிற அந்த பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற சுயநலத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களிலே சாக்கு போக்குகள் சொல்லிக்கொண்டு தீமை செய்வதை நியாயப்படுத்தி கொண்டு வாழுகிற மனிதர்களாக நாம் இல்லாமல், நாம் தீமைகளிலிருந்து விடுதலை பெற்று இன்றைக்கு முதல் வாசகத்திலே நாம் வாசிப்பது போல ஒரு தூய மக்களினமாக, மாசற்றவர்களாக வாழ்வதற்குரிய அழைப்பை அன்னை மரியாள் விடுக்கின்றார். அத்தகைய ஒரு மாசற்ற அழைப்பை வாழ்ந்து பிறர் நலன் நாடுகின்றவர்களாக, பிறருடைய நலனுக்கு உதவி செய்கின்றவர்களாக, பிறருக்கு உதவிகள் செய்யப்படுகிற பொழுது ஓடோடி சென்று முன்னின்று உதவி செய்கின்றவர்களாக, இந்த அன்னையினுடைய பிள்ளைகளாக நாம் வாழ்வதற்குரிய முடிவை இந்த அன்னையினுடைய திருத்தலத்திலே எடுப்போம். நிச்சயமாக அருள் நிறைந்து வழிகின்ற, அருள் பொங்கி வழிகின்ற இந்த திருத்தலத்திலிருந்து அன்னை மரியாள் தன்னுடைய அருளிலே நமக்கும் பங்களிக்கின்றவராக இருக்கிறார். அந்த அருளை நாம் பிறரோடு பகிர்ந்து வாழ்வதற்குரிய நல் மனநிலையோடு இந்த திருப்பலியிலே கலந்து கொள்வோம்.